அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ் ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அனுப்பிக்கிறேன். ஸோ டிஎன்பிசி டிஎன்இபியில் அப்கமிங்ல வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு இப்போ இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், உங்களுக்கு ஜிஎஸ் தமிழ் மேக்ஸ் எல்லா வீடியோவும் உங்களுக்கு போட்டுட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பார்ட் 3 வீடியோ ஆல்ரெடி 2 வீடியோ போட்டாச்சு. ஸோ பிளேலிஸ்டோட லிங்க் எல்லாமே கீழே கொடுத்துருக்கேன், தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ நீங்கள் டிஎன்பிசியில் இன்டர்வியூ போஸ்டா இருந்தாலும் சரி, நான் இன்டர்வியூ போஸ்டா இருந்தாலும் சரி, டிப்ளமோ ஐடி லெவல் எந்த போஸ்ட்டுக்குனாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த வீடியோவை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேர்வுல எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான வினாக்கள் தான், அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொடுக்க போறோம். தயவு செய்து ஒரிஜினல் கொஸ்டின்ஸ் பேப்பர் தான் நம்ம கொடுக்க போறோம். தயவு செய்து அதை பாருங்க, சொல்யூஷனை சால்வ் பண்ணி பாருங்க. ஏன்னா அதுலதான் உங்களுக்கு புதுசான டிஃபரன்ஸான இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கான். சரியா? ஸோ இது எந்த கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிப்ளமோன்னு நினைக்கிறேன், 2025 நடந்த டிப்ளமோ கொஸ்டின் பேப்பர், ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் இது. சரிங்களா? ஸோ இதுலதான் நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். நீங்க பாருங்க, ஒரு குறிப்பிட்ட தொகை 3 ஆண்டுகளுக்கு ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி விதத்தில் போடப்பட்டிருந்தது. அதை 3% அதிக வட்டி விதத்தில் போடப்பட்டிருந்தால் 360 கூடுதலாக கிடைத்திருக்கும் எனில் தொகை காண்க அப்படின்றதை கேட்டிருக்காங்க. அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட தொகை 3 ஆண்டுகளுக்கு, அதாவது சம் அமௌண்ட், சரியா, 139 சரியா? ஓகே. ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட தொகையானது என்ன எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு. என்னது 3 ஆண்டுகளுக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, என் வந்து 3 இயர்ஸ். சரியா? அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா 6, அதாவது 3% அதிக வட்டி வீதத்தில். சரியா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்திருக்காங்க 360. ஏன்னா தனி வட்டி அப்படின்றப்ப என்னது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சரியா? அப்ப n = 3 இயர்ஸ். சரியா? n = 3 இயர்ஸ். r என்னது, r வந்து என்னன்னா 3%. சரிங்களா? 3%. ஆனா அது வந்து என்னது இன்டு 3. என்ன சார் இன்டு 3 அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன போட்டிருக்காங்க, அதாவது ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி வீதத்தில் அதை 3% அதிக வட்டி வீதத்தில் போட்டிருந்தால், அப்போ 3% இன்க்ரீஸ் பண்றாங்க. சரிங்களா? அப்போ 3% இன்க்ரீஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. 3% 3% இன்க்ரீஸ் பண்றாங்க. அப்ப என்னது 9% வச்சுக்கோங்க. சரிங்களா? 9%. ஓகே. உங்களுக்கு இந்த 9% இது இன்ட்ரெஸ்ட் தான் என்னது 360. அதாவது 9% ஆஃப் பிரின்சிபல் ஈக்குவல் டு 360. இப்படிதான் எழுதுறோம். அப்ப பிரின்சிபல் ஈக்குவல் டு என்ன வந்துடும், இப்போ இந்த 9% இங்கிட்ட வந்துச்சுன்னா 360 இன்ட்டு 9 வந்து என்ன எழுதலாம் 100/9. இப்போ பர்சன்டேஜ்னா என்னது 9/100 தானே. அதைத்தான் இங்கிட்டு வரப்போ உங்களுக்கு என்னவா மாறி இருக்கு, தலைகீழா மாறி இருக்கு. சரிங்களா? இப்போ அடிச்சு விடுங்க. 1 9 9 4 9 36. அப்ப எவ்வளவு வரும் 4000. அப்ப பிரின்சிபல் ஈக்குவல் டு 4000. அவ்வளவுதான், சிம்பிள். அப்ப ஆன்சர் என்னதுங்க, ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ. இந்த மாதிரி தான் இது. ஏன் ப்ரீவியஸ் இயர்னா டிஃப்ரெண்டான கொஸ்டின்ஸ் உங்களுக்கு தெரியுது, அதுலதான் தெரியும். சரிங்களா? இப்போ வந்து என்ன 140வது கொஸ்டின் நீங்களும் ஆன்சர் பண்ணணும். ஸோ நான் சொல்லக்கூடிய நேரத்துல உங்களால என்ன பண்ண முடியும், உங்களால ஆன்சர் பண்ண முடியும்னா நீங்களும் ஆன்சர் பண்ண முடியும். சரியா? பாருங்க, ஏ என்பவர் ஒரு வேலையின் அரை பகுதி வேலையை 5 நாட்கள், அதாவது 1/2 பகுதியை 5 நாட்களை முடிப்பார். பி என்பவர் அதே வேலையின் 3/5 பகுதி வேலையை 9 நாட்களை முடிப்பார். சி என்பவர் அதே வேலையின் 2/3 பகுதி வேலையை 8 நாட்களில் முடிப்பர் எனில் மூவரும் இணைந்து செய்தால் அவ்வேலையை எத்தனை நாட்கள்ல முடியார், நேரம் மற்றும் காலத்துல இருந்து. சோ இந்த தனி வட்டி கூட்டு வட்டில இருந்து மினிமம் 3 to 5 கொஸ்டின் கேட்பாங்க. நேரம் மற்றும் வேலையில இருந்து இதுல 3 கொஸ்டின்ஸ் வரைக்கும் மட்டும் கேட்பாங்க ஒரு கொஸ்டின்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா. சரியா? கிளியராங்க? தயவு செய்து ஆன்சர் பண்ணுங்க. நம்மளும் என்ன பண்ணுவோம், சொல்யூஷன் கொடுத்தோம். சரியா? ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து 140 கொஸ்டின் 140. சரியா? இப்ப ஏ வந்து எத்தனை, ஏ வந்து 1/2 ஒர்க்க 5 நாள்ல பண்றான். சரியா? அதே மாதிரி பி வந்து 5ல் 3 பங்கு ஒர்க்க எத்தனை நாள்ல பண்றாரு, 9 நாள்ல பண்றாரு. அடுத்து சி வந்து 3ல் 2 பங்கு ஒர்க்க எத்தனை நாள்ல 8 நாள்ல பண்றாரு. அப்ப மூவரும் இணைந்து செய்யலாம். அப்ப இந்த இடத்துல என்ன பண்ண போறீங்க அப்படின்னா மொத்த வேலை. அப்ப மொத்த வேலையை கண்டுபிடிக்கிறப்ப இதை வந்து இங்கிட்டு கொண்டு போயிடும், இந்த 2 இங்கிட்டு கொண்டு போயிட போறீங்க. சரியா? 2 அப்படியே இதை அப்படியே இங்கிட்ட ஆப்போசிட்ல கொண்டு போய் மல்டிபிளிகேஷன் பண்ண போறீங்க. அப்ப ஏ ஈக்குவல் டு அப்ப என்னது 5 இன்ட்டு இங்கிட்டு போறப்ப என்ன ஆகும் 2/1 ஆயிருமா. அப்ப 10 days. அப்ப மொத்த நாட்கள் அப்படின்னு கணக்கு பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதாவது மொத்த வேலை செய்யக்கூடிய நாட்கள் அப்படின்ற மாதிரி கணக்கு பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே. அடுத்து பி. பி வந்து இங்க எடுத்து பண்ணீங்கன்னா 9 இன்ட்டு 3/5 என்னது 5/3 ஆகும். அப்ப இவங்க மொத்த வேலை செய்ய எவ்வளவு நாள் தான் 15 நாள். ஏன்னா 1 3 3 3 3 9. சரியா? அடுத்து சி. சி எடுத்தீங்கன்னா 8 இன்ட்டு
3/2 2/3 தான் 3/2 ஆயிடுச்சு 4. அப்ப சி வந்து 12 நாள். சோ இப்போ மொத்த வேலை நாட்களை கண்டுபிடிச்சாச்சு. மொத்த வேலை நாட்களை கண்டுபிடிச்சாச்சு. இப்ப A பிளஸ் பி சி, A பிளஸ் பி பிளஸ் சி, அப்ப நமக்கு ஒன் டேல எவ்வளவு ஒர்க் அப்படின்றது தெரியும். ஒன் டேல எவ்வளவு ஒர்க். அப்ப இதுதான் அந்த மொத்த வேலை நாட்கள் இருக்கு பாத்தீங்கன்னா, இதுதான் அவங்க ஒரு நாள்ல செய்யக்கூடிய. ஓகேவா? இப்ப ஏ அப்படின்றது என்னது, ஒரு நாள் ஒர்க்குக்கு இப்ப எத்தனை நாள், இப்ப ஏ வந்து 1/10. சரியா? அடுத்து பி வந்து 1/15, சி வந்து என்னது 1/12. அப்போ ஒரு நாள்ல செய்யக்கூடிய வேலையை தான் இந்த மொத்த வேலையா நம்ம கணக்கிட போறோம். அப்ப இது ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணணும். அப்ப ஏ பிளஸ் பி பிளஸ் சி அப்படின்னு கனெக்ட் பண்ணீங்கன்னா 1/10 பிளஸ் 1/15 பிளஸ் 1/12. அப்ப இது எல்லாத்துக்குமே எல்சிஎம் எடுக்கணும் நீங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டா எல்சிஎம் எடுத்தீங்கன்னா எவ்வளவு 60. அப்ப என்னது 6 பிளஸ் 4 பிளஸ் 5. அப்ப என்ன வரும் 6 4 10 15/60. அப்ப என்ன வரும் 1/4ன்றது வரும். அப்ப எத்தனை நாளா மொத்தம் 4 நாள். அப்ப 3 பேர் சேர்ந்து வேலை செஞ்சா எவ்வளவு நாள்ல முடிக்க முடியுமா 4 நாட்கள். சோ அப்ப நல்லா பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்து ஏ தனியா பி தனியா எடுக்கணும். அதோட ஒரு நாள் மொத்த வேலை கணக்கை பார்த்து எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்றத கண்டுபிடிக்கணும். அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா உங்களுக்கு உண்டான ஆன்சர். கிளியரா? கிளியராங்க? இவ்வளவுதாங்க, சிம்பிள். சரியா? இவ்வளவுதான் சிம்பிளா. இந்த மாதிரி தான் நீங்க இந்த மாதிரி வேலையில் கொடுத்தாலே இந்த மாதிரி எடுத்தோம். சரியா? ஓகே. அடுத்து முதலாம் ஆண்டு வட்டி வீதம் 7% ஆண்டுக்கு, இரண்டாம் ஆண்டு வட்டி வீதம் 8% ஆண்டுக்கு எனில் 30,000 அசலுக்கு 2 ஆண்டுகள் முடிவில் கிடைக்கும் கூட்டு வட்டி என்ன அப்படின்றத கேட்கலாம். கூட்டு வட்டி என்ன அப்படின்றத கேட்டுக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வருஷத்துக்கு வேற ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க 7%, ரெண்டாவது வருஷத்துக்கு 6%. அப்ப இதை எப்படி கால்குலேட் பண்றோம், ஆண்டுக்கு எனில் 30,000 அசல். சரிங்களா? 30,000 பிரின்சிபலுக்கு எவ்வளவு வரும். இப்ப பிரின்சிபல் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு 141வது கொஸ்டின். பிரின்சிபல் வந்து 30,000, என் வந்து 2 இயர்ஸ். ஆனா இதை 2 இயர்ஸ் கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா அவங்க வந்து R1 முதல் வருஷத்துக்கு 7%, R2 ரெண்டாவது வருஷத்துக்கு 8% கொடுத்துருக்காங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா முதல் வருஷத்துக்கு எவ்வளவு வருது. ஸோ தனி வட்டி கண்டுபிடிக்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ 100 N × R பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட், இதுதான் வந்து ஷார்ட்கட்டான ஒரு ஃபார்முலா. அப்ப இந்த இடத்துல வந்து 100 N வந்து எவ்வளோ 1 தான். ஏன்னா அது ஒரு வருஷத்துக்கு தான் கண்டுபிடிக்கிறோம். R வந்து ஃபர்ஸ்ட் வந்து 7%. சரியா? இது வந்து 30,000. இன்ட்ரெஸ்ட் தெரியாது, அதான் கண்டுபிடிக்க போறோம். இப்ப இதுல வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை தூக்கி எல்லாம் உங்களுக்கு பிரின்சிபல் அமௌண்ட்ல சேர்த்துறோம். இப்போ 2 0க்கு 2 0 அடி ஆயிரும். அப்ப என்னது 3/21 2100. அப்ப இந்த 2100 என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 30,000த்துல ஆட் பண்ணணும். அப்ப 32,100. சரியா? இப்ப இது வருஷத்துக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட். எது இந்த 2100 அப்படின்றது R1 முதல் வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட். இப்ப ரெண்டாவது வருஷம் கண்டுபிடிக்கிறப்ப என்ன பண்றீங்க அப்படின்னா அதே இதை எடுத்துக்கிறீங்க. N வந்து 1, R வந்து 8%. ஏன்னா R2 நாங்க வந்து ரெண்டாவது ஆண்டுக்கு எத்தனை 8%. இப்ப இங்க அமௌண்ட் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா 32,100. 32,100 போடணும். சரிங்களா? இப்ப இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிங்க. 2 0க்கு 2 0 அடி ஆயிரும். அப்ப 321 × 8. 321 × 8னா எவ்வளவு வரும் பாத்தீங்கன்னா 34,668. 34,000 ஏன்னா அடிச்சு கொடுத்து பாருங்க. சாரி 34,000 வராது. 8 1 8 8 16 மிச்சம் 1 3 24 25 2,568. இந்த 2,528 இதோட கூட்டணும். கூட்டுனீங்கன்னா எவ்வளவு வரும் 34,668 வருதா? அப்ப இதுல வந்து 30,000ல இருந்து என்ன பண்ணணும், இப்ப உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் 30,000. அப்ப இந்த இடத்துல 34,668ல இருந்து 30,000 மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் 4,668. அப்ப இதுதான் வந்து ஆன்சர். புரியுதா உங்களுக்கு? எப்படி கண்டுபிடிச்சது தெரியுதா? அப்ப எவ்வளவு ஆன்சர் 4,668 அப்படின்றதான் ஆன்சர். கிளியரா? சோ ஏன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பாக்குறோம்னா இந்த மாதிரி கொஸ்டின்ல டிஃபரெண்டா ப்ரீவியஸ் இயர்ல இருந்தா உங்களுக்கு சில நேரம் இதே டைரக்டா கேட்டுருவாங்க. அப்ப நம்ம பார்த்து சம்ம நீங்க ஈஸியா என்ன பண்ணிடலாம் ஸ்கோர் பண்ணிடலாம். சோ அதுக்காண்டி தான். சரிங்களா? ஈஸியா என்ன பண்ணிடலாம் ஸ்கோர் பண்ணிடலாம். அடுத்து உங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எத்தனை ஆண்டு வட்டியில் அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் எத்தனை ஆண்டுகளில் 50,625 ஆனது 65,536 மாறும். அதாவது என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 142வது கொஸ்டின். சரியா? அதாவது 6 கொடுத்திருக்காங்க 13 1/3%. சரியா?
எண்ணு வந்து தெரியாது, எண்ணு வந்து தெரியாது. ஏன்னா என்ன கொடுத்துருக்காங்க, எண்ணு வந்து அரை ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டாலும் தான் கொடுத்துருக்காங்க. ஆனா எத்தனை ஆண்டுகள் அப்படின்றத கொடுக்கல. சரியா, அதனாலதான் எத்தனை ஆண்டுகள் அப்படின்றத கொடுக்கல. இப்போ வந்து பிரின்சிபல் வந்து கொடுத்துருக்காங்க எவ்வளவு, 50,625. இது அமௌண்ட் என்னவா மாறுது, 65,536. அப்ப இதுல இருந்து இந்த அமௌண்டா மாறக்கு எத்தனை ஆண்டுகள், இதைத்தான் இப்போ கொஸ்டின்ஸ் கேட்கிறான். அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, இது வந்து ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுது. ஆனா அங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா அரை ஆண்டுக்கு ஒரு முறை. அப்ப இதை நீங்க ஃபர்ஸ்ட் எடுக்கணும். வந்து 13 1/3னா இதை எப்படி எழுதலாம், 13 39, 40/3% எழுதலாமா, 40/3%. சரியா, இப்ப அரை ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்பட்ட இது வந்து ஒரு ஆண்டுக்கு. அப்ப அரை ஆண்டுக்குன்னு வரப்ப இதுல பாதி, இப்ப 20/3, 20/3 இதான் வந்து ஆரோட வேல்யூ. சரியா, இப்ப ஃபார்முலா என்னங்க, கூட்டு வட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் வந்து ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் ஒர்க் ஆகணும்னா ஃபார்முலா தான் போட முடியும். சரிங்களா, அதாவது என்னது, 1 p is equal to 1 plus r/100, r/100 பவர் n. இதான் வந்து ஃபார்முலா. இப்போ உங்களுக்கு a தெரியும், p தெரியும், r தெரியும், n தான் தெரியாது. அப்ப அப்படியே கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்படியே கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணா ஏவோட வேல்யூ என்ன, 65,536. பியோட வேல்யூ என்ன, 50,625. 1 பிளஸ், ஸோ இங்க என்ன வரும், ஆறு என்ன வரும், 20/3, 20/3, 20/3 × 100 வரும். சரியா, பவர் என்ன. இப்போ இதை அப்படியே கால்குலேட் பண்ணுங்க. இப்போ அதை அப்படியே கால்குலேட் பண்ணா உங்களுக்கு என்ன வரும், இப்போ இந்த 50,000 இங்கிட்டு கொண்டு போயிருக்கேன், 65,536 50,625. சரியா, இங்க கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், சோ இதுல இருந்து என்னது, இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா ஓர் 20 20, ஐ 20 100, அப்போ 15, ஓர் 15 16, 16/15. சோ இந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி வருது அப்படின்னா சோ இதோட மடங்குல தான் இது இருக்கும். சரிங்களா, எப்பவுமே இதோட மடங்குல தான் இது இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு என்னது கால்குலேட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா 15/4, அதாவது 15 × 15 × 15 × 15, இதை போட்டா இந்த ஆன்சர் வரும் 16. இது அப்ப என்ன பண்ணலாம், 16/15 ஹோல் பவர் 4 = 16/15 ஹோல் பவர் n. அப்ப இந்த எண்ணுக்கு உண்டான மதிப்பு என்னவா இருக்கு, 4. அப்ப எண்ணுக்கு உண்டான மதிப்பு 4, ஆன்சர். கிளியரா, உங்களோட சிம்பிள். சரியா, அப்ப நீங்க 4 வருஷம் அப்படின்றத போட்டுருவீங்க. இங்கதான் மிகவும் தவறான செயல். சார் அவ்வளவுதான் சார் ஆன்சர் இதுதானே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அதுதான் கிடையாது. ஏன்னா இது வந்து என்னது, அரை ஆண்டுக்கு ஒரு முறை. அரை ஆண்டுக்கு ஒரு முறை 4னா நீங்க ஒரு ஆண்டுன்றப்ப /2. அப்ப n = என்ன வரும், 2. ஏன்னா அங்க மேல என்ன பண்ணிருப்பீங்க, 6 வந்து டிவைட் பண்ணிருப்பீங்கல்ல, பாதியா குறைச்சிருப்பீங்க. அதே தான் இங்கேயே பண்ணீங்கன்னா அப்ப n = என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 years அப்படின்றது வரும். n = 2 years. இந்த கடைசி ஸ்டெப்பை மறந்துடுவோம். அப்போ வந்து 4 ஆண்டுகள். ஆனா 4 ஆண்டுகள் ஆப்ஷன்ஸ்ல இல்ல, அதனால தப்பிச்சோம். ஆப்ஷன்ஸ்ல இருந்துச்சுன்னா தப்பா தான் பண்ணுவோம். அப்போ ஒரு கொஸ்டின் போச்சு, 1.5 மார்க் காலி. ஏன்னா இந்த மேக்ஸ் ஜிஎஸ் பொறுத்தவரையும் உங்களுக்கு ஸ்கோரிங் பார்ட். அப்ப நீங்க அதுல வந்து தெளிவா இருக்கணும். சரிங்களா, ஸோ இதே மாதிரி தான் டெக்னிக்கல் எக்ஸாம்ஸுக்கு என்ன பண்ணிக்கணும், நீங்க டெக்னிக்கல் எக்ஸாம்ஸுக்கும் எல்லா விதமான ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே அவைலபிளா இருக்கு. இந்த கேட்டகரிஸ் இருக்கு பாத்தீங்களா, ஸோ மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டரா இருக்கட்டும், ஏஇ டெஸ்ட் பேச்சஸா இருக்கட்டும், அதுபோக ஐடிஐ டெஸ்ட் பேச்சஸா இருக்கட்டும், எல்லாமே அவைலபிளா இருக்கு. சாம்பிள் எல்லாம் நம்ம பிடிஎஃப் டெஸ்ட் பேச்சஸ் தான், பிடிஎஃபா தான் நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்க முடியும். சாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வேணுங்கிறவங்க என்ன பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. வேணுங்கிறவங்க என்ன பண்ணீங்க, நம்மளோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. ஓகே, அடுத்து 143வது கொஸ்டின். ஸோ ரேஷியோ, இது ரொம்ப ரொம்ப ஈஸியானது. ரேஷியோ பாருங்க. ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா a/b 4:5, b/c 15:6. அப்ப c² - a², c² + a². இதை டைரக்டா சப்ஸ்டிட் பண்ண போறோம். அவ்வளவுதான். இதோட ஆன்சர் என்னன்னு பாத்துருவோமா. இப்ப எத்தனாவது கொஸ்டின் இது, 143வது கொஸ்டின். 143வது கொஸ்டின். அதாவது என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா a/b, c. சரியா, a/b எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 4:5. 4 ரேஷியோ ப்ரொபோர்ஷன் இப்படிதான் போடணும், 4 5. அடுத்து b/c என்ன கொடுத்திருக்காங்க, 15 16. இப்ப இந்த இடத்துல c வேல்யூ பதிலா என்ன பண்றீங்க, இதே 5 இங்க போடுறீங்க, அதே மாதிரி இங்க இருக்க 15. இதான் ரேஷியோ ப்ரொபோர்ஷன் காட்டு. அப்ப டைரக்டா மல்டிபிள் பண்றீங்க. 60 75, இதோட 90. 60 75 90. ஸோ இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்,
இதை டைரக்டா 5ஆல் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 12 5 என்னது 12 5 60, இது 15, இது என்னது 16 5. சரியா? சோ இப்போ என்ன கிடைச்சிருக்கு ஏஇ பிஇ சி இதோட ரேஷியோ கிடைச்சிருச்சு. இப்போ என்ன கேக்குறாங்க சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். இப்போ சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் அதுக்கப்புறம் என்ன கேக்குறாங்க இதோட அதுக்கப்புறம் இஸ்ட் சி ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர். ஸோ இதோட விகிதம் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. இப்போ டைரக்டா சப்ஸ்டிட் பண்ணுங்க. சி என்னவா சி வந்து 16. இப்போ 16 ஸ்கொயர் மைனஸ் 12 ஸ்கொயர் இஸ்ட் இங்க என்ன கேக்குறாங்க சி ஸ்கொயர் 16 ஸ்கொயர் பிளஸ் 12 ஸ்கொயர். அப்போ 16 ஸ்கொயர் என்னங்க 16 ஸ்கொயர் 256. 16 ஸ்கொயர் 256 6 வந்துச்சுன்னா 6 சரிங்களா 256 மைனஸ் இது வந்து 144. சரியா? அடுத்து இங்க பாத்தீங்கன்னா 256 பிளஸ் 144. இப்ப இது ரெண்டுக்குள்ள விகிதத்தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்ப இது என்னது இங்க வந்து 112 இது வந்து 400. சோ இப்ப இதை அடி கொடுக்கலாமா? இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா என்ன இருக்கும் 52 56 2 12 அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் 200. சரியா? இதை அடிச்சு கொடுத்தா அடுத்து இதை 2ஆல் அடிச்சு கொடுத்தா 28 100. அதுக்கப்புறம் இதை வந்து என்ன பண்ணலாம் 4ஆல் அடி கொடுக்கலாமா? 7 4 28 25 4. அப்ப 7:25 தான் கரெக்டான ஆன்சர். அப்ப என்னது 7:25 தான் என்ன ஆயிடுச்சு கரெக்டான ஆன்சர். கிளியரா? புரியுதாங்க? ஸோ மேக்ஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்கீங்க. தயவு செய்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை வச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் அடுத்து 6715 இருந்து ஒரு மிகப்பெரிய எண்ணை கழிக்கும் போது நான் அதனாலதான் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரா உங்களுக்கு சால்வ் பண்ணிட்டு சரிங்களா? அதுவும் பாத்தீங்கன்னா ஆன்சர் இல்லாம உங்களுக்கு வச்சிருக்கோம். 6715 இருந்து ஒரு மிகப்பெரிய எண்ணை கழிக்கும் போது கிடைக்கக்கூடிய எண் 12 18 21 மற்றும் 30 ஆகியவற்றால் மீதியின்றி வகுப்படுகிறது எனில் அந்த மிகப்பெரிய எண். சரியா? மிகப்பெரிய எண் அப்படின்னு வந்துட்டாலே அங்க என்ன கண்டுபிடிக்கணும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். மிக சிறிய எண் அப்படின்னு வந்துருச்சுன்னா அங்க வந்து HCF கண்டுபிடிக்கணும். இதனால ஞாபகம் வச்சு மிகப்பெரிய எண்ணுனா எல்சிஎம் மிக சிறிய எண்ணுனா HCF. அப்ப நீங்க இந்த 18 18 21 30க்கு என்ன பண்ண போறீங்க எல்சிஎம் கண்டுபிடிக்க போறீங்க. அதனால என்ன கேட்குறாங்க 6715 இருந்து என்ன பண்ணிருக்கீங்க ஒரு மிகப்பெரிய எண்ணை கழிக்கும் போது மீதியின்றி வகுப்படுகிறது. மீதி வந்து 0ன்னு வச்சுக்கோங்க. இப்ப என்ன இருக்கும்னு கேட்கிறான் சரிங்களா? மிகப்பெரிய எண் அப்படின்றது என்ன அப்படின்றது கேட்டிருக்கான். சரியா? அப்ப இந்த மிகப்பெரிய எண் கிடைக்காது. அப்ப ஃபர்ஸ்ட் எல்சிஎம் கண்டுபிடிச்சு அதோட வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா அதுதான் கிடைக்கக்கூடிய மீதி. அப்ப அதுல இருந்து இதை கழிச்சோம்னா பெரிய எண் என்ன அப்படின்றது கிடைச்சிடும். சரியா? கிளியராங்க? சரி ரைட். 145 சரி 44வது கொஸ்டின். அதாவது 12 18 21 30 எல்சிஎம் கண்டுபிடிப்போமா? ஃபர்ஸ்ட் சின்ன நம்பர்ல இருந்தே போடணும். 2 6 2 12 9 2 18. ஸோ ஃபர்ஸ்ட் சின்ன நம்பர் ஓகே தான். பட் இருந்தாலும் எதுல டிவைட் ஆகுதுன்னு பாருங்க. எதுல டிவைட் ஆகுது? ஸோ இது எல்லாமே 3ல டிவைட் ஆகுமா? அப்ப 4 3 12 6 3 18 அதுக்கப்புறம் 7 3 21 10 3 30. சரியா? ஸோ அதுக்கப்புறம் 2ஆல போடுங்க. 2 4 3 2 6 7 அப்படியே வச்சுக்கோங்க. ஏன்னா டிவைட் ஆகுது. 2 10. இப்போ என்ன பண்ணீங்கன்னா டைரக்டா மல்டிபிளேஷன் சரிங்களா? டைரக்டா மல்டிபிளேஷன் பண்ணலாமா? 3 2 6 சரியா? 3 6 அடுத்து 7 × 5. அப்ப என்னது 7 35 35 × 36 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னது 35 36னா 1260. சரியா? இதான் வந்து இதோட எல்சிஎம் வேல்யூ. அப்ப இங்க கொண்டு போய் என்ன பண்ண போறோம்? அப்ப நம்ம வந்து இந்த 6715 இருந்து எக்ஸ கழிச்சோம்னா என்ன கிடைக்குதான் 1260ன்னு கிடைக்கும். அப்ப எக்ஸோட வேல்யூன்னு கணக்கு பண்ணிடுறப்ப 6715 மைனஸ் 1260ன்னு போட்டோம்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5455. இப்போ ஆன்சர் என்னது 5455. ஆன்சர் இருக்கான்னு பாருங்க. ஆப்ஷன் என்னது 5455. ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமா நீங்க வந்து மஸ்ட் கண்டிப்பா வந்து இப்ப நான் கொஸ்டின் காமிக்கிறேன் அப்படின்னா நீங்க வந்து சால்வ் பண்ணி பார்க்கணும். ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணிட்டு நீங்க சால்வ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணுமா அதுக்கப்புறம் தான் நீங்க சால்வ் பண்ண போகணும். இதுதான் முக்கியமான விஷயம். சரியா? ஓகே. அடுத்து இங்க பாருங்க ஒரு மாணவர் ஒரு எண்ணை 7/5 வகுப்பதற்கு பதிலாக 7/5 பெருக்கி பெரும் சரியான விடையை காட்டிலும் 48 கூடுதலாக பெற்றார் எனில் அதாவது 7/5 வகுக்கணும். அதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டாரு 7/5 பெருக்கிட்டாங்க. சரியா? அப்ப
வெறும் சரியான விடையை காட்டில் 48 கூடுதலாக பெற்றார் எனில் அந்த எண் என்ன? சோ இதெல்லாம் வந்து வாசிக்கிறதுலயே நீங்க என்ன பண்ணிடணும் சரிங்களா? 48 கூடுதலாக பெறுகிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க சரிங்களா? அப்ப இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 145வது கொஸ்டின். எக்ஸ் என்னன்னு கேட்க, அதாவது ஒரு எண்ணை என்ன பண்றாங்க, ஒரு எண்ணை 5/7 பெருக்கணும் சரியா? 5/7 பெருக்கணுமா? என்ன கேட்டிருக்காரு? 7/5 சாரி 7/5 பெருக்கணும் சரியா? ஆனா அங்க என்ன பண்ணிருக்காங்க, 7/5 வகுத்திருக்காங்க. அப்ப இதை வந்து அப்படியே தலையில எழுதுனா என்ன கிடைக்கும்? 5/7x 5/7x. அப்ப இதை பண்றப்போ உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குதா? கூடுதலா 48 கிடைக்குது. கூடுதலா எவ்வளவு கிடைக்குது? 48 கிடைக்குது. அப்ப இதை அப்படியே சால்வ் பண்ணுங்க, அவ்வளவுதான். அதாவது இப்ப 7/5 இருக்கு பாத்தீங்களா? 7/5 இப்ப இதை டிவைட் பண்ணணும் அப்படின்னா இதை வந்து தலைகீழ், இதோட தலைகீழ் தான் என்னது? 5/7 டிவைட் பண்ணா இதா 5க்கு அது போகுது. புரியுதா? பெருக்கிறதுக்கு பதிலாக வகுக்கிறீங்க அப்படின்னா அப்படியே இதோட ரெசிப்ரோக்கல் தான் என்னது, அதோட வேல்யூ சரியா? அவ்வளவுதான், சிம்பிள். இப்ப நீங்க அப்படியே டைரக்டா போட்டுருங்க. அப்ப என்னதுங்க, அப்ப என்னன்னு கணக்கு பண்ணுங்க. இப்ப வந்து இந்த 5க்கு 7க்கும் டிஃபரன்ஸ் எடுத்தோம்னா 35 எல்சிஎம் எடுக்கும் 35. அப்ப எக்ஸ் 7x இங்க மேல வந்து இங்க 7 பெருக்கணும்னா 49x. அதே மாதிரி இங்க வந்து மேல வந்து உங்களுக்கு என்னது 5 பெருக்கணும்னா 25x ஈக்குவல் டு 48. அப்ப இங்க வந்து என்ன ஆகும்? 49x 49xல இருந்து 25x கழிச்சா உங்களுக்கு 24x. 24x இங்க வந்து என்னது, இந்த 35 அங்கிட்டு கொண்டு போயிடும். 48 × 35. அப்ப இந்த 24 ஒரு 24 24 24. அப்ப x ஈக்குவல் டு எவ்வளவு? 70. x ஈக்குவல் டு 70. அப்ப இதான் ஆன்சர். அந்த ஒரு எண்ணெய் என்ன 70 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. 70. கிளியரா? புரியுதாங்க? சோ நல்லா பாத்துக்கோங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இல்லாட்டி திருப்பி போய் கூட பாருங்க, திருப்பி போய் கூட என்ன பண்ணலாம், பார்க்கலாம் சரிங்களா? அடுத்து 146வது கொஸ்டின். சோ கூட்டுத்தொடர் வரிசை சரிங்களா? கூட்டுத்தொடர் வரிசை, கூட்டுத்தொடர் வரிசை 1 - 1/n plus 1 - 2/n plus 1 - 3/n plus 1 - 4/n n உறுப்புகள் வரை தொடர் வரிசையின் கூடுதல் எண் என்ன அப்படின்றது கேட்டிருக்கோம். கூடுதல் எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 1 எல்லாம் தனியா எடுத்தோம் சரியா? அதுக்கப்புறம் இந்த 1/n எல்லாம் தனியா எடுத்தோம். இதுல இப்ப இந்த 1 + 1 + 1 + 1 சரியா? n ஒரு வரைக்கும் போகுது. இதை வந்து மைனஸ் பண்றீங்க. எதுல? 1/n + 2/n + 3/n. இந்த இதுல இருந்து மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உண்டான ஆன்சர் கிடைச்சிடும். அவ்வளவுதான், சிம்பிள். இயல் எண்களோட கூடுதல் ஃபார்முலா போட்டு டைரக்டா சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உண்டான ஆன்சர்ஸ் கிடைச்சிடும். புரியுதா உங்களுக்கு? 146வது கொஸ்டின். இப்ப என்ன பண்ண போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பார்ட்டா எடுத்துக்கிறீங்க. 1 + 1 + 1 + n வரைக்கும். இது ஒரு பார்ட், இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் சரியா? இதுல இருந்து மைனஸ் பண்றீங்க. 1/n + 2/n + 3/n + 4/n சரியா? அப்படியே n மடங்கு வரைக்கும் போகுது சரியா? இப்ப இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்ப ஃபார்முலா முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இயல் எண்களோட கூடுதல் ஃபார்முலா என்ன? இயல் எண்களின் கூடுதல் ஃபார்முலா, கூடுதல். சோ என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா n = n × n + 1 / 2. இதான் வந்து ஃபார்முலா. n × n + 1 / 2 சரியா? இயல் எண்களோட கூடுதல் ஃபார்முலா. கிளியரா? சோ இப்ப இந்த பார்ட்டை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வரப்ப இதோட வேல்யூ n தான். லாஸ்டா வரப்ப இதோட வேல்யூ n சரியா? அப்ப இதுல இருந்து என்ன பண்றீங்க அப்படின்னா 1/n காமனா எடுத்துறீங்க. 1/n காமனா எடுத்தீங்கன்னா 1 + 2 + 3 + 4 +. சோ இதோட ஃபார்முலா தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த n × n + 1/2. அப்ப இதுக்கு வந்து நீங்க டைரக்டா சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 1/n × n × n + 1 / 2 போட்டுருவீங்களா? n கேன்சல் ஆகும். அப்ப என்ன ஆகும்? n + 1/2 வரும். அப்ப இதோட வேல்யூ கிடைச்சிருச்சு. செகண்ட் பார்ட்டுக்கு இதான் வேல்யூ. செகண்ட் பார்ட்டுக்கு, ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு n. அப்ப இது ரெண்டுல இருந்து என்ன பண்ணுங்க, டைரக்டா மைனஸ் பண்ண போறீங்க. அப்ப என்ன வரும்? n - n + 1/2. n - n + 1/2. இப்ப நீங்க வந்து 2n மைனஸ் என்னது n, இந்த மைனஸ் உள்ள போயிருமா? 1 / 2.
அப்ப இங்க 2n மைனஸ் ஒன்னா என்னது n -1 டிவைட் பை 2. அப்ப இதான் அதுக்கு உண்டான ஆன்சர். புரியுதா? கிளியராங்க? இவ்வளவுதான், இதான் ஆன்சர். சிம்பிள். ஸோ ரொம்ப நம்ம காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறதெல்லாம் நினைக்காதீங்க. பேசிக்கா இதான் ஸ்டெப்ஸ், பேசிக்கா இதான் ஸ்டெப்ஸ். ஸோ ஈஸி தான். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா? இது ரீசனிங் கொஸ்டின். ஃபைண்ட் த நெக்ஸ்ட் டேர்ம் இன் த பிலோ சீரியஸ். கீழ்கண்ட தொடரில் அடுத்த உறுப்பு என்ன அப்படின்றதை கேட்டிருக்காங்க. அதாவது ஆல்பபெட்லும் கொடுத்துருக்காங்க, இதுவும் கொடுத்துருக்காங்க. சரியா? இப்ப 2 2 4 4 8 8 அப்ப அது 2 மடங்கா கொடுத்துருக்காங்க. ஈர்னால 8 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. 2 2 4 அப்ப 8 2 16 வருமா? இப்ப இதுக்கு அடுத்து வர நம்பர் 16ல வரும். இங்க எல்லாமே 16ல தான் இருக்கு. சரியா? அடுத்து LEKFJG. இப்ப எல்லோட வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 12. எல்லோட அந்த ஆல்பபெட் ஏ வந்து 1, ஏ வந்து 1, பி வந்து 2, இந்த மாதிரி ஆல்பபெட் இருக்கு 26 லெட்டர்ஸ். அதுல எல் வந்து பாத்தீங்கன்னா 12. சரியா? அதுக்கப்புறம் இ வந்து பாத்தீங்கன்னா என்னது? இ வந்து 5, இ வந்து 5. கே வந்து என்னது? 11. எஃப் வந்து என்னது? 6. அதுக்கப்புறம் என்னது? ஜே வந்து 10. அதுக்கப்புறம் ஜி வந்து 7. அப்ப இதுக்கப்புறம் ஒரு நம்பர் வரப்போகுது, அதான் என்னன்னு தெரியல. இப்ப இதுக்கு உண்டான டிஃபரன்ஸ் என்னன்னு பாருங்க. சோ 12க்கும் 5க்கும் பாத்தீங்கன்னா +7 -7 -7. 5க்கு 11க்கு பாத்தீங்கன்னா என்னது? +6. இது வந்து என்னது? -5. இங்க +4. அடுத்து வந்து என்னது? -3. அப்ப இங்க இருந்து என்ன வரும்? +2. அதாவது அடுத்தடுத்த நம்பரை வந்து பிளஸ் பண்றாங்க, மைனஸ் பண்றாங்க. அப்ப இங்க என்ன வரும்? 7 + 2னா என்ன வரும்? உங்களுக்கு இங்க வந்து என்ன வரும்? +2. அப்பனா 9 வருமா? 9 வருமா? அப்ப 9வது 9வது எழுத்து என்னது? 9வது எழுத்து என்னது? ஐ. அதாவது இ ஜோதி அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இ ஜோதினா இது வந்து 5 மடங்குல இருக்கு நம்பர். 5 10 15 20 25. சரியா? இதான் ஷார்ட்கட் ட்ரிக்ஸ். அப்ப 10க்கு முன்னாடி என்னது? ஐஜேவா? ஐஜே. அப்ப ஐ வந்து 9வது எழுத்து. அப்ப 16 ஐ என்பதுதான் கரெக்டான ஆன்சர். கிளியரா? சிம்பிள். ரொம்ப ரொம்ப லாஜிக் சிம்பிள். சரியா? ஓகே. அடுத்து விஜய் என்பவரிடம் 15 சென்டிமீட்டர் 16 சென்டிமீட்டர் 17 சென்டிமீட்டர் 28 சென்டிமீட்டர் என்ற பக்க அளவுள்ள 14 சதுர வடிவ வண்ண காகிதங்கள் உள்ளன. இந்த வண்ண காகிதங்களை கொண்டு எவ்வளவு பரப்பை அடைத்து அலங்கரிக்க முடியும்? எவ்வளவு பரப்பை எடுத்து அலங்கரிக்க முடியும்? சோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 15ல இருந்தா கொடுத்துருக்காங்க. அப்போ 1ல இருந்து 14 வரைக்கும் எவ்வளவுன்னு தெரியாது. 1ல இருந்து 14 வரைக்கும் எவ்வளவுன்னு தெரியாது. இது வந்து நம்ம கூட்டுத்தொடர் மாதிரி தான். சரிங்களா? அந்த கூடுதல் நம்ம வர்க்கங்களின் கூடுதலை வச்சுதான் இது பார்க்க போறோம். சரிங்களா? வர்க்கங்களின் கூடுதலை வச்சுதான் பார்க்க போறோம். ஏன் அப்படின்னா இங்க வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 148வது கொஸ்டின். அதாவது 15 சென்டிமீட்டர் 16 சென்டிமீட்டர் 17 சென்டிமீட்டர் 28 சென்டிமீட்டர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்ப இதோட டோட்டல் ஏரியா தான் கொடுத்துருக்காங்க. அப்ப இங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஏரியான்னு வரப்ப ஸ்கொயர். அப்ப 15 ஸ்கொயர் பிளஸ் 16 ஸ்கொயர் பிளஸ் 17 ஸ்கொயர் பிளஸ் 18 ஸ்கொயர். கிளியரா? 18 ஸ்கொயர்ன்றப்ப உங்களுக்கு என்ன வரும்? அப்ப இதுல இருந்து 28 ஸ்கொயர் வரைக்கும் உங்களுக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நீங்க 1ல இருந்து 28 ஸ்கொயரை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் மைனஸ் பண்ண போறீங்க. எது வரைக்கும்? 1ல இருந்து 1 ஸ்கொயர்ல இருந்து 14 ஸ்கொயர் வரைக்கும் மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான வேல்யூ கிடைச்சிடும். இதை தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அப்ப வர்க்கங்களின் கூடுதல் ஃபார்முலா என்ன? சோ இது ரொம்ப முக்கியமான வர்க்கங்களின் கூடுதல் ஃபார்முலா. ஒரு நிமிஷம் இருங்க. வர்க்கங்களின் கூடுதல் ஃபார்முலா ஸ்லோவா நடத்துற மாதிரி இருக்கும், புரியாத மாதிரி இருக்கும். பட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி தரேன். தயவு செய்து அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்முலான தனியா ஃபார்முலா பேஜஸ் போட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. n × n + 1 2n + 1 / 6. இதான் வந்து வர்க்கங்களின் கூடுதல் ஃபார்முலா. வர்க்கங்களின் கூடுதல் ஃபார்முலா. இப்போ நீங்க வந்து என்ன பண்ணிருக்கீங்க? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் 1ல இருந்து 28 வரைக்கும் 1ல இருந்து 28. ஸோ இந்த 28 அப்படின்றதா n. அப்போ 28 இன்ட்டு ஸோ இந்த 28 + 1 29. 28 × 2 56 + 1 57 / 6. சரியா? இப்போ இதோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா என்னது? 46,284 / 6ன்னு வரும். இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா 7,716ன்னு வரும். இது 1ல இருந்து 28 வரைக்கும். 1ல இருந்து 28 வரைக்கும். இப்போ அதே இது 1ல இருந்து 14 வரைக்கும் கண்டுபிடிக்க போறீங்க. 1ல இருந்தா ஃபர்ஸ்ட் n வந்து 14 இன்ட்டு 14 + n × n + 1 15 +
2 28 பிளஸ் 29 டிவைட் பை 6. இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 6090 டிவைட் பை 6. 6090 டிவைட் பை 6. இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா 1015. இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா 1015. அப்ப என்ன பண்ண போறீங்க? இந்த 1015 7716 இது ரெண்டையும் கழிச்சிங்க அப்படின்னா கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் நமக்கான ஆன்சர். புரியுதா? இது வந்து 1ல இருந்து 28, இது வந்து 1ல இருந்து 14. அப்ப அதுல கடிச்சோம்னா உங்களுக்கு 15ல இருந்து 28 வேல்யூ கிடைச்சிரும். அப்ப இது எவ்வளவு? 6699 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் வந்து அதோட ஆன்சர். இதான் வந்து என்னது? இதோட ஆன்சர். அப்ப ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். கிளியரா மேம்? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். சோ ஏ என்பவர், இது வந்து ரீசனிங் கொஸ்டின். ரொம்ப ரொம்ப ஈஸி, பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா ரொம்ப ரொம்ப ஈஸியானது இதெல்லாம். இதை வந்து நீங்க எடுத்து எழுதுறதுதாங்க இருக்கு, எடுத்து எழுதுறதுலதான் இருக்கு. சோ பாருங்க, சரியா? ஏ என்பவர் திராட்சை மற்றும் அன்னாச்சி பழங்கள் சாப்பிட்டார். பி என்பவர் திராட்சை. இப்ப நான் உங்களுக்கு என்ன பண்றேன்? ஏ வந்து நான் உங்களுக்கு அப்படியே லெட்டர், திராட்சைனா கிரேப்ஸ், அன்னாச்சினா பைனாப்பிள். ஓகேவா? ஜிபி அப்படின்னு எழுதிக்கும். பி என்பவர் அப்படியே டைரக்டா நான் அப்படியே சால்வ் பண்ணிடுறேன் சம்ம. பி என்பவர் என்ன பண்றாராம்? திராட்சை மற்றும் ஆரஞ்சு. அப்ப ஜிஓ, ஜிஓ. அடுத்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சி என்பவர் ஆரஞ்சு, அன்னாச்சி, ஆப்பிள். சி என்ன பண்றாராம்? ஆரஞ்சு, அன்னாச்சி, ஆப்பிள். சரியா? சி என்பவர் ஆரஞ்சு அண்ட் பைனாப்பிள், ஆப்பிள். அடுத்து டி. டி வந்து என்ன பண்றாரு? திராட்சை, ஆப்பிள், கிரேப்ஸ், ஆப்பிள் மற்றும் அன்னாச்சி. இப்ப இப்படி சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னா என்ன பண்றாங்க? மேற்கண்ட பழங்களை சாப்பிட்ட பிறகு பி மற்றும் சி நோய்வாய்ப்பட்டன. சோ இந்த பழங்கள்லாம் ஒருத்தவங்க சாப்பிட்டுருக்காங்க, ஆனா பி மற்றும் சி தான் நோய்வாய்ப்பட்டனா எந்த பழங்களை சாப்பிட்டாங்க? இப்ப பியும் சியும் இது பண்ணிக்கோங்க, பியும் சியும் கம்பேர் பண்ணுங்க, மத்ததை விட்டுருங்க. இதான் சி, இதான் பி. சோ இதுக்கு இருக்கிறப்ப கம்பேரிசனா உங்களுக்கு எந்த இது வந்திருக்கு? சோ எந்த பழத்தை வந்து காமனா? பைனாப்பிள், ஆப்பிள். சரிங்களா? அதுக்கப்புறம் கிரேப்ஸ், ஆரஞ்சு. இங்க ஆரஞ்சு. அப்ப ஆரஞ்சு பழம் தான் காமனா இருக்கு. அப்ப இது சாப்பிட்டதுனால அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிருப்பாங்க? நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க. அவ்வளவுதான். அப்படியே எடுத்து எழுதுனீங்கன்னா வேலையே முடிஞ்சிச்சு. அப்ப ஆப்ஷன் டி தான் கரெக்டா. கிளியரா? கிளியரா? சிம்பிள், அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப ஈஸி. அடுத்து 150வது கொஸ்டின். பின்வரும் வரிசையில் மாறுபட்ட எண் எது? மாறுபட்ட எண் எது? சோ இதோட காம்பினேஷனே வந்து நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சோம். சரியா? ஈஸியா வந்து என்ன பண்ணிடலாம்? கண்டுபிடிச்சோம். பாருங்க, 331 482 551. அதாவது என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காம்பினேஷன் இருக்கா 331, அதாவது இதோட இதை மல்டிபிளை பண்ணி அதை நடுவுல போட்டிருப்பாங்க. அவ்வளவுதான். இது ரெண்டையும் மல்டிபிளேஷன் பண்ணி அதை வந்து நடுவுல போட்டிருப்பாங்க. அதே மாதிரி எல்லாத்துக்கும் ஒர்க் அவுட் ஆகுதான்னு சால்வ் பண்ணி பார்த்தோம். 482. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா 8. இப்ப கரெக்டா? அப்ப இது கரெக்ட். அடுத்து அதே மாதிரி 551, 4 5 5 அதை போட்டிருக்காங்க கரெக்ட். அடுத்து 263, 2 3 6 அதை போட்டிருக்காங்க கரெக்ட். அடுத்து 373. இப்ப இது வந்து என்ன பாத்தீங்கன்னா 3 3 9. அப்ப 393 வந்துருச்சுன்னா இது வந்து கரெக்ட். இங்க வந்து 373 வந்திருக்கு. அப்ப இதுதான் வந்து என்னது? மாறுபட்ட எண். சரியா? அதே மாதிரி பேலன்ஸ் இருக்கிறதுக்கும் சால்வ் பண்ணி பாருங்க. 242. இப்ப 2 4 அதை சென்டர்ல போட்டிருக்காங்க. அடுத்து 111 411. ஓகேவா? அப்ப இந்த 373 அப்படின்றதான் மாறுபட்ட எண். சரியா? சோ அந்த டிப்ளமோ கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 150 வரைக்கும் கொடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இடையில ஒரு கொஸ்டின். சரிங்களா? 188ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் நினைக்கிறேன். 188. சரி, ஏன் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர்லாம் இப்படிலாம் கொஸ்டின் கேட்கறாங்கன்றது நீங்க தெரிஞ்சுக்கணும். தனியா எடுத்து சொன்னோம்னா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அதனாலதான் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரே என்ன பண்ணியாச்சு உங்களுக்கு கொண்டு வந்தாச்சு. சரியா? சோ இந்த கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான ஹோம்வொர்க் கொஸ்டின். இந்த கொஸ்டின் அந்த அடுத்து வரக்கூடிய கொஸ்டின் உங்களுக்கு உண்டான ஹோம்வொர்க் கொஸ்டின். சோ இதை நீங்க சால்வ் பண்ணி என்ன பண்ணணும்? ஆன்சர் பண்ணணும். சோ அடுத்த பார்ட்ல இதோட கண்டினியூஷன் வீடியோ வரும். 188வது அப்படின்றது சிம்பிளிபிகேஷன், சுருக்குக. சரிங்களா? சோ இதோட ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சு இதோட வேல்யூ என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்ன பண்ணுங்க? ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தயவு செய்து என்ன பண்ணுங்க? சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம ஃப்ரீ கிளாஸஸுக்கு உங்களோட சப்போர்ட்டை கண்டிப்பா தெரிவிச்சிருங்க. சோ தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.